ரஜினியின் திரை வாழ்க்கையில் மிக பெரும் தோல்வியை சந்தித்த 5 படங்கள். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக வலம் வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரின் சில படங்கள் தோல்வியை தழுவியுள்ளன. அவற்றில் மிக முக்கியமான 5 படங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், லக்ஷ்மி, நிஷாகா ஆகியோர் நடிப்பில் உருவான திரைப்படம்தான் ராகவேந்திரா. ரஜினியின் 100வது படமான இது ராகவேந்திரா சுவாமியின் வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்டது. ராகவேந்திரர் என்றாலே ரஜினியின் முகம் நினைவுக்கு வரும் அளவிற்கு ரஜினி தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இருப்பினும் இந்த படம் வணிக ரீதியாக தோல்வியை சந்தித்தது. ரஜினியின் வழக்கமான அதிரடி ஆக்ஷன் திரைப்படங்களில் இருந்து மாறுபட்டு முற்றிலும் ஆன்மீக படமாக இருந்ததால் ரசிகர்கள் இந்த படத்தை பெரிதும் கவரவில்லை. இருப்பினும் பின்னாட்களில் தொலைக்காட்சிகளில் ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்த்த திரைப்படமாக ராகவேந்திரா மாறியது. நடிகர்கள் ரஜினிகாந்த், பிரியா ராமன், ஹேமந்த் ரத்தோர் ஆகியோர் நடிப்பில் கே. நடராஜ் இயக்கிய திரைப்படம் வள்ளி. இந்த திரைப்படத்தை ரஜினிகாந்த் தானே எழுதி தயாரித்திருந்தார். மேலும் அவர் சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருந்தார். ஆனால் படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. தயாரிப்பாளரான ரஜினிக்கு இந்த படத்தின் காரணமாக பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. படத்தின் கதைக்களம் மற்றும் திரைக்கதை ரசிகர்களை பெரிதும் கவராமல் போனதே இந்த படம் தோல்வியை சந்தித்ததற்கான காரணங்களாக கூறப்பட்டது. இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த், மனிஷா கொய்ராலா, விஜயகுமார், முரளி, ஆஷிஷ் வித்யார்த்தி உள்ளிட்டோர் பலர் நடிப்பில் வெளியான திரைப்படம் பாபா. இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியானது. திரைப்படத்தின் திரைக்கதையை ரஜினிகாந்த் எழுதி தயாரித்து நடித்தார். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ரஜினிகாந்தின் வழக்கமான அதிரடி, நகைச்சுவை, ஆக்ஷன் காட்சிகள் குறைவாக இருந்ததும், கதை குழப்பமானதாக இருந்ததும் படத்தின் தோல்விக்கான காரணங்களாக கூறப்பட்டது. ஆன்மீகம் மற்றும் தத்துவார்த்த கூறுகளை கொண்டிருந்த இந்த படம் சரியாக வரவேற்பு பெறவில்லை. விநியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பின்னர் ரஜினிகாந்த் சரி செய்தார். இயக்குனர் பி. வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த், மீனா, வடிவேலு, பசுபதி, பிரபு, நயன்தாரா ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் குசேலன். இந்த திரைப்படம் மலையாள படமான கதா பறையும் போல் படத்தின் ரீமேக் ஆகும். மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டிருந்த இந்த படத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தாலும் இது ரஜினி படம் என்றே விளம்பரம் செய்யப்பட்டது. எனவே படத்தை பார்த்த ரசிகர்கள் பெரும் ஏமாற்றமடைந்தனர். இதனால் படம் வசூலில் படுதோல்வியை சந்தித்தது. ரஜினிகாந்த் படத்தில் குறைந்த நேரமே தோன்றியது, படத்தின் திரைக்கதை உள்ளிட்டவை ரசிகர்களுக்கு அதிருப்தியை கொடுத்தது. இதுவே இந்த படத்தின் தோல்விக்கான காரணங்களாக கூறப்பட்டது. இயக்குனர் A.R. முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, நிவேதா தோமஸ், யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தர்பார். இந்த படம் வெளியாவதற்கு முன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் படம் வெளியான பின்பு கலவையான விமர்சனங்களையே பெற்றிருந்தது. இந்த படம் உலக அளவில் 275 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் படத்தின் தயாரிப்பு, விளம்பர செலவு, விநியோக உரிமை ஆகியவை அதிகமாக இருந்ததால் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்கமான ரஜினி பாணி அதிரடி மட்டுமே படத்தில் இருந்தது. புதுமை இல்லாதது, லாஜிக் மீறல்கள், ரஜினியின் வயதுக்கேற்ற கதாபாத்திரமாக இல்லாமல் போனது போன்ற காரணங்களால் இந்த படம் தோல்வியை தழுவியது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.